Sir, I'm not the person you're thinking, sir. Stop! ஹலோ ஹலோ தான் ஜீவானந்தம் பேசுறேன். தம்பி, காலையில நீங்க கொடுத்த லிஸ்ட் படி எல்லா காய்கறியும் வந்துருச்சு. இன்னும் ஆனியன் சேமியாவும் வெங்காயம் மட்டும் வரல. ஏய், என்னாச்சுப்பா? என்ன நடந்தது? ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல? கவர்மெண்ட் நோட்டா? ஏதுப்பா இவ்வளோ பணம்? என்னப்பா கன் பாயிண்ட்ல கூட்டு போயிட்டு கட்டுக்கிட்ட பணம் கொடுத்து அனுப்புறாங்க? என்னடி செல்லம் பண்ண? இனிமே தான் பண்ண போறேன். 4 கையெழுத்து, ஒரு கேஸ் வாபஸ். தட்ஸ் இட். இது வேற அட்வான்ஸ் தான். வேலை முடிஞ்சதும் 20 crores. கதிரு, இவ்வளோ பணம் கொடுக்குறாங்கன்னா இதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. அவங்க பாவம். இப்போவும் ஒன்றும் இல்லை, அட்வான்ஸ் பண்ணிட்டு ஓடி போயிடலாம். நான் ஒன்றும் உன்ன மாதிரி ஏமாத்திரவன் இல்லை. பின்ன என்ன சுதந்திர போராட்டத்தை உன்னை 24 வாட்டி ஜெயிலுக்கு கூட்டு போனாங்க? ரைட்டு விடு. மொத்த பணத்தில் அந்த வயசானவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 10 லட்சம் பிரித்து கொடுத்துட்டு அவங்கவுங்க ஊருக்கு அனுப்ப போகிறேன். ஏய், நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத. ஹலோ தம்பி, உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். சீக்கிரமா வாங்க. எதுக்கு? இன்னைக்கு ஆகஸ்ட் 4 லயன்ஸ் கிளப்ல உங்களுக்கு விருது தர்றாங்கல்ல. ஐயோ, அவார்டெல்லாம் எனக்கு எதுக்குங்க? நீங்களே போய் வாங்கிக்கோங்க. 4 லட்சம் செக்கு தர்றாங்க. அதை உங்க கையில கொடுத்தா தானே நல்லா இருக்கும். அவார்டையும் கொடுத்து 4 லட்சம் செக்கும் தராங்களா? சோ ஸ்வீட். பேங்காக்ல டிப்ஸுக்கு யூஸ் ஆகும். பார்ப்பலாம். வந்துட்டேன். ஏய், என்னடா நம்ம ஃபோட்டோலாம் ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது. எப்படி அது உன் ஃபோட்டோ இல்லை? எந்த சைஸில் இருந்தா என்ன? ரைட்டு விடு. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் சிலருக்கு திரு ஜீவானந்தம் பத்தி தெரியாம இருக்கலாம். அவங்களுக்காக ஒரு ஏவி இப்ப பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சின்ன கிராமம் தான் தன்னூத்து. ஊர் பேர்ல மட்டும்தான் ஊத்து. ஒரு குருவி சாப்பிடக்கூட நெல் விளையாத கிராமம் தான் அது. அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஜீவானந்தம். வயசு 37, படிப்பு MSc ஹைட்ராலஜி. என் பேர் சடையன். என் ஊர் தன்னூத்து இல்லை, அங்கே பொண்ணு கட்டியிருக்கேன். தன்னூத்து ஊர் கூட்டத்தில் தான் நான் ஜீவானந்தம் தம்பியை முத பார்த்தேன். விவசாய நிலத்தை விற்கக்கூடாதுங்கிறது உங்கள் கிராமத்துடைய விருப்பமோ கட்டுப்பாடோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த ஊரில் பொண்ணு எடுத்தவங்க. எங்கள் சீதன நிலத்தை விற்கிறது எங்களுடைய இஷ்டம். அதுக்கு உங்கள் ஊர் பொம்பளைங்க, அதான் எங்கள் வீட்டுக்காரிங்க ஒத்துக்க மாட்டேன்றாளுங்க. ஏற்கனவே கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க பக்கத்து 200 கிராமத்தையும் அழிச்சிட்டாங்க. எங்க ஊர்ல யாருமே விவசாய நிலத்தை விற்க மாட்டோம்னு உங்களை தூண்டி விட்டுருக்காங்க. ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னால பெரிய விவசாய பூமி இது. இந்த ஊருக்கு தன்னூத்துன்னு பேர் வந்ததே அதனால தான். மிகப்பெரிய ஊத்து ஒன்று ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே பூமிக்கு அடியில் மூடப்பட்டிருக்கு. நான் ஹைட்ராலஜி படித்தவன். அது எந்த இடம் கண்டுபிடிச்சிட்டா திருநெல்வேலி, தூத்துக்குடி 2 மாவட்டத்துக்கும் விவசாய தண்ணி நம்ம கிராமத்துல இருந்து கிடைக்கும். இதைத்தானே தம்பி 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவசரப்படாதீங்க. நான் ஜீவானந்தத்தோட காலேஜ் ப்ரொஃபஸர். இவங்க ஜீவாவோட காலேஜ் மேட்ஸ். அதை கொடுப்பேன். இது உங்க வில்லேஜோட சேட்டலைட் பிக்சர். இது பூமிக்கு அடியில் இருக்கிற படம். இதுல இந்த ஒயிட்டா இருக்க அதுதான் நீர் ஓட்டம். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கார்ப்பரேட் கம்பெனி நம்ம கிராமத்தை குறி வச்சிருக்காங்க. ஒருவேளை தண்ணி வராம கார்ப்பரேட் கம்பெனியும் வேற போயிட்டாங்கன்னா எவன் வாங்க வந்தலத்த? எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஊத்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. தாராளமாக 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரிங்கெல்லாம் அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும். தண்ணி கொண்டு வாங்க, இல்லை நிலத்தை விற்க சம்மதம்னு அவங்களை அனுப்பி வைங்க. தண்ணி இல்லாம ஊரே காஞ்சி கிடக்கு. இப்படி நல்ல ரேட்டுக்கு கேட்கும்போது கொடுக்காம இங்க வேற.
பாய். கொஞ்சம் தள்ளி வைங்க. இதை கொண்டு போய் அண்ணன்ட்ட கொடு. அண்ணா, சுக்கு காப்பி. அங்க வைமா. கம்யூனிசம். அண்ணா, கம்யூனிசம்னா என்ன? ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடதுமா. என்னண்ணா? தண்ணி சத்தம். வா, வா. கேக்குதாம்மா? இந்த வாட்டர் எந்த பக்கம் போகுதுன்னு கண்டுபிடி. இந்த இடம் யாரோடது? இது காரை விட்டு மாறி முத்துண்ணே. இது யாரோட இடம்? நம்ம கமர்தீன் பாயுதுண்ணே. தமிழே, இந்த இடம்? இந்த இடம் சண்முக கணேதுண்ணே.